ஒரு காலத்துல ஸ்ரீ சக்கரத்தோட உருவமே வேற மாதிரி இருந்தது. அதை மாத்தி அதுக்கு அழகான ஒரு ரூபத்தை கொடுத்தது ஆதி சங்கராச்சாரியார்னு எனக்கும் தெரியும். ஆனா இவ்வளவு விவரமா எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய கேள்விக்கு இது பதில் இல்லையே. ஸ்ரீ சக்கரங்கிறது சமுத்திரம். சமுத்திரத்தை குடிக்கலான்னு கனவு காணாதீங்க. ஸ்ரீ சக்கரத்தை அடையணும்னு முயற்சி பண்ணி பண்ணி கடைசியில் நீங்க அதிலேயே விழுந்துட போறீங்க. உங்க ஆசைகள் சாம்பலாக போகுது. உங்க வைராக்கியம் வீணா போக போகுது. அத வசீகரிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஸ்ரீ சக்கரத்துல இப்படி மூழ்கி போயிட்டீங்க. நீங்க எப்படி அதை வசீகரிக்க போறீங்க? முதல்ல உங்களை காப்பாத்திக்கிறது எப்படின்னு பாருங்க. பைத்தியம் பிடிச்சிருக்கு உங்களுக்கு. ஆத்திரப்படாதீங்க. முழு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. உட்காருங்க. நீங்க சொன்னது உண்மைதான். ஸ்ரீ சக்கரத்தை பூஜை பண்ணி நமக்குள்ள இருக்கிற எல்லா விதமான ஆசைகளும் லௌகீக வாழ்க்கையில இருந்து பரமாத்மா கிட்ட போயிடும். இது பொதுவா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஸ்ரீ சக்கரத்துக்கும் நடக்கிற விஷயம். ஆனா இங்க இந்த சக்கராபுரியில தாயி திரிபுர சுந்தரி அம்மனுடைய சன்னிதானத்துல இருக்கிற இந்த ஸ்ரீ சக்கரமே வேற. இது மத்த சக்கரங்களை போல கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்க? ஸ்ரீ சக்கரத்துல வேற வேற சக்கரங்கள் இருக்கா என்ன? இது புது விஷயமா இருக்கே. மொத்த உலகத்துக்கும் ஒரே ஒரு ஏக ரூபத்துல இருக்கிற ஸ்ரீ சக்கரம் தான். ஆனா நம்ம கோயில இருக்கிற ஸ்ரீ சக்கரம் மட்டும்தான் விதிவிலக்கு. நீங்க பேசுறது எனக்கு புரியல. தெளிவா சொல்லுங்க. அதே என்னது? நம்ம கோவில் இருக்கிற ஸ்ரீ சக்கரம் மட்டும் வேற விதமா இருக்குமா? இது மட்டும் எப்படி வேற மாதிரி இருக்க முடியும்? இருக்கே. இந்த கோயில இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கர எந்திரத்துக்கு மட்டும் ஒரு ரகசியம் இருக்கு. இது மத்த சக்கரம் மாதிரி கிடையாது. இதோட விசேஷமே வேற, சொரூபமே வேற, சக்தியே வேற. அப்படி என்ன விசேஷம்? இதோட கதை என்ன? நூறு 200 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஊரை ராஜாங்க ஆண்டாங்க. காளிங்க வம்சத்தை சேர்ந்தவங்க இந்த ஊரை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த ராஜாவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா. அப்ப அவனுக்கு அந்த ஸ்ரீ சக்கரம் கிடைச்சது. அந்த அம்மனே சுயம்பா வந்து அவனுக்கு அந்த ஸ்ரீ சக்கரத்தை கொடுத்தாளா. ராஜா சக்கரத்தை அரண்மனையில வச்சு தினம் தினம் பூஜை பண்ணுவாராம். இப்படி தினம் பண்ணும்போது அவனுக்குள்ள ஒரு உத்வேகம் வந்துதான். அரண்மனை, குடும்பம், ராஜ்யத்தில் இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் மறந்து சக்கரத்தை பூஜை பண்றதுலயே மூழ்கி போயிட்டானா. விஷயம் விபரீதமா ஆக ஆக மந்திரிங்கெல்லாம் ரொம்ப குழம்பி போயிட்டாங்களா. ராஜ்யம் கைவிட்டு போயிடுமோன்னு பயந்து போயிட்டாங்க. அப்ப சித்தரை கூட்டிட்டு வந்தாங்களா. சித்தர்னா யாரு? தவம் செய்யறவங்கள அப்படி சொல்லுவாங்க. வந்தவரு ராஜ்யத்தோட சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டாரு. ராஜா பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்ப ஸ்ரீ சக்கரத்து மேல இருக்கிற பீட்டாசாரங்களை மாத்திட்டாரு. அந்த சக்கரத்தை அம்மனுடைய கோயில்ல வைக்க முடிவு பண்ணி தன்னுடைய தவ வலிமையை பயன்படுத்தி பூமியில புதஞ்சு போற மாதிரி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ராஜா பழைய மாதிரி ஆயிட்டான். திக்கு தெரியாம இருந்த ஊரை ஸ்ரீ சக்கரத்தோட மகிமையால ஒரு ராஜாங்கமா மாத்தினான். அரச குடும்பத்தில் வாரிசாக பிறந்த ராஜராஜ ஸ்ரீ மதுகேஸ்வர புத்திரி சங்கீத சரஸ்வதி சகல அஸ்திர சாஸ்திர வித்தைகளையும் கற்றறிந்த மூவுலகிலும் காணாத அதிலோக சுந்தரி குமாரி மயூரி தேவி வருகிறார்.